عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவினுடைய அருளால் இன்று அல் குர்ஆன் ஷரீஃபிலே சூரத்துல் ஹஜ்ஜி ஓதப்பட்டது. ஹஜ்ஜி என்ற பெயரில் ஒரு சூரா. இந்த சூரா மக்காவில் இறங்கியதா மதீனாவில் இறங்கியதா என்பது இமாம்களுக்கிடையில் அதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. சில இமாம்கள் சொல்கிறார்கள் மக்காவில் இறங்கிய வசனமும் இருக்கிறது, மதீனாவில் இறங்கிய வசனமும் இருக்கிறது. அல்லாமா கஸ்னவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, இந்த சூரா ஒரு ஆச்சரியமான ஒரு சூரா. எந்த வகையில் இது ஆச்சரியம் அப்படின்னா, இந்த சூரா அதில் எல்லா வகையான வசனங்களும் இருக்கிறது. இரவிலே இறக்கப்பட்ட வசனம் இருக்கிறது, பகலிலே இறங்கிய வசனம் இருக்கிறது, ஊரில் இருக்கிற பொழுது இறங்கிய வசனம் இருக்கிறது, பயணத்தில் இருந்த பொழுது இறங்கிய வசனம் இருக்கிறது, அமைதியான சூழலில் இறக்கப்பட்ட வசனங்கள் இருக்கிறது, போர் சூழலில் இறங்கப்பட்ட வசனம் இருக்கிறது, மக்காவில் இறங்கிய வசனம் இருக்கிறது, மதீனாவில் இறங்கிய வசனம் இருக்கிறது. தெளிவாக எல்லோராலும் விளங்கப்படுகிற அர்த்தம் புரிகிற மாதிரியான வசனங்களும் இருக்கிறது. எல்லோராலும் விளங்க முடியாத முத்தஷாபிஹாத் என்று சொல்லப்படுகிற வசனங்களும் இருக்கிறது. சட்டங்களை மாற்றிய வசனங்களும் இருக்கிறது. சட்டங்கள் மாற்றப்பட்ட மன்சூஹ் என்று சொல்லப்படுகிற வசனங்களும் இருக்கிறது. சஜிதா இருக்கிறது. எல்லா வகையான அம்சங்களும் இதில் இருக்கிற காரணத்தினால் இந்த சூரா ஒரு ஆச்சரியமான சூரா அப்படின்னு சொல்லி கஸ்னவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க. இந்த சூறாவுக்கு சூரத்துல் ஹஜ்ஜி அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டிருக்குது. ஹஜ்ஜி என்று பெயர் சூட்டப்பட்டதுனால இந்த சூறாவை கொண்டு தான் ஹஜ்ஜி கடமையாச்சு அப்படின்னு அர்த்தம் இல்லை. அல்லாஹு தஆலா பக்ரா சூறாவில் ஒரு வசனம் வருது, அந்த சூறா தான் ஹஜ்ஜை கடமையாக்கிய வசனம். எந்த அடிப்படையில் இதில் ஹஜ்ஜின் பேர் வந்திருக்கு அப்படின்னு கேட்டால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றி ஒரு செய்தி வருது. அந்த அடிப்படையில் இந்த சூறாவுக்கு ஹஜ்ஜின் பேர். அந்த விஷயத்துக்கு நாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த சூறாவில் ஒரு வசனம் இருக்கிறது. அந்த வசனத்தை கொண்டு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு ஜிஹாதை கடமையாக்கினான். மக்காவில் இருக்கிற வரைக்கும் சஹாபாக்கள் சொல்லனா துயரங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். கடும் துயரம், கடும் சங்கடங்கள், கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். ஒரு கட்டத்தில் இஸ்லாமியர்கள் ரொம்ப பொறுமை இழந்து போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய், யா ரசூலல்லாஹ், இந்த அளவிற்கு நாம் கொடுமைப்படுத்தப்பட வேண்டுமா? அப்படி நாம் என்ன தப்பு செஞ்சிட்டோம்? இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம், களிமா சொன்னோம், அல்லாஹ் இறைவன் சொன்னோம், அதுக்காக இவ்வளவு கொடுமைப்படுத்தப்படணுமா? இதற்கு ஒரு முடிவே இல்லையா? அப்படின்னு சொல்லி தங்களுடைய இயலாமையை, அந்த பொறுமை இழந்த அந்த நிலையை சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொண்டு போய் முறையிட்டார்கள். அப்படியே முறையிடுறாங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு சங்கடங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்கள் எவ்வளோ பெரிய கொடுமைகளை தாங்கினார்கள், ஏற்றுக்கொண்டார்கள் என்பது வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும். இப்படிலாம் கடுமையான கொடுமைகள் நடந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில், யா ரசூலல்லாஹ், இதற்கு ஒரு முடிவு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை இஸ்பிரு, நீங்கள் பொறுமையாக இருங்க. அல்லாஹ் நல்ல ஒரு சிறந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவான் அப்படிங்கிற ஒரே வார்த்தை மட்டும்தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, பொறுமையாக இருங்க, பொறுமையாக இருங்க அப்படின்ட்டு. மக்காவில் இருக்கிற வரைக்கும் இதே நிலை தான் நீடித்தது. தொடர்ந்து அவங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படுத்தப்பட்டு கொண்டே இருந்தது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கூட இது மாதிரியான நிறைய சங்கடங்கள் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் கொலை செய்யவும் முற்பட்டாங்க. பல நேரங்களில் கொலை செய்வதற்கான திட்டம் தீட்டப்பட்டது. அல்லாஹு தஆலா தன்னுடைய நபியை பாதுகாத்தான். மதீனாவுக்கு வந்த பிறகு தான் அல்லாஹு தஆலா போரை கடமையாக்குறான். நீங்கள் போர் செய்யுங்க, இது நாள் வரைக்கும் நீங்கள் அடிபட்டு கொண்டே இருந்தீர்கள், இதற்கு பிறகு நீங்கள் அப்படி இருக்க வேண்டாம், நீங்கள் எதிர்த்து நில்லுங்க, போருக்கு போங்க, திருப்பி அடிங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா முதலாக வசனத்தை இறக்குனான். உதின லில்லதீன யுகாத்தலூன அப்படின்னு அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை ஹஜ் சூறாவில் வச்சிருக்கிறான். உங்களுக்கு போர் கடமையாக்கப்பட்டு விட்டது, அனுமதி அளிக்கப்பட்டு விட்டது, இதுக்கு பிறகு நீங்கள் போர் செய்யலாம் அப்படின்ட்டு அல்லாஹு தஆலா போருக்கான அனுமதியை மதீனாவில் வச்சு அந்த வசனத்தை இறக்குனா. அது இந்த ஹஜ் சூறாவில் இருக்குது. போருக்கு இறங்கி சஹாபாக்கள் அதில் கலந்து கொண்ட பிறகுதான் இஸ்லாமியர்களுடைய நிலை மாறியது. பொருளாதாரத்தில் மாற்றம் ஏற்பட்டது, அரசியல் செல்வாக்கு அவர்களுக்கு கிடைத்தது, கண்ணியமான வாழ்வு அவர்களுக்கு கிடைத்தது. இஸ்லாம் இன்னும் வேகமாக எல்லா திக்குகளின் நோக்கியும் பரவ ஆரம்பித்தது. இஸ்லாமியர்கள் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு விடியலை ஏற்படுத்திய ஒரு வசனம் என்றால் அந்த போருக்கான அனுமதி வழங்கப்பட்ட வசனம் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது இந்த சூரத்துல் ஹஜ்ஜில் இருக்குது. இப்போ ஹஜ்ஜு என்ற பெயர் இந்த சூறாவுக்கு ஏன் வைக்கப்பட்டது என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காபத்துல்லாவை கட்டி முடித்த உடனே அல்லாஹு தஆலா காபத்துல்லா கட்டியாச்சு. காபத்துல்லாவை எதுக்கு கட்டினோம்? மக்கள் எல்லாம் ஹஜ்ஜு செய்கிறதுக்காக. இப்போ மக்களுக்கு நீங்கள் ஹஜ்ஜுக்கான ஒரு அறிவிப்பை செய்யுங்க அப்படின்னு அல்லாஹு தஆலா சொன்னான். வஅذின் ஃபின்னாஸ் ஃபில் ஹஜ், மக்களுக்கு ஹஜ்ஜை கொண்டு நீங்கள் அறிவிப்பு செய்து விடுங்கள். தூக்க அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் ஹஜ்ஜை கொண்டு அறிவிப்பு செய்யுங்க, மக்கள் நடந்து வருவார்கள், வாகனத்தில் வருவார்கள், வெகு தொலைவிலிருந்தும் அவர்கள் ஹஜ்ஜுக்காக புறப்பட்டு வருவார்கள், நீங்கள் அழைப்பு கொடுங்க, அறிவிப்பு செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கேட்டாங்க, எப்படி நான் அறிவிப்பு செய்கிறது அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னது அங்கே இருக்கிற மக்களுக்கு அறிவிப்பு செய்ய சொல்லலை, அந்த வீட்டில் போய் நீங்கள் சொல்லுங்கள், மக்காவில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லலை. அல்லாஹ் சொன்னது உலக மக்களுக்கு அறிவிப்பு செய்ய சொன்னான். உலக மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், பொது அறிவிப்பு அப்படின்னு சொன்னான். அப்போ தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, எப்படிம்மா எவ்வளவு சவுத்தி, நான் இங்கேருந்து அழைச்சா எப்படி என் சவுண்டு எல்லா பக்கமும் போகும் அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னால், அலைக்கல் அதான் அலையல் பலாகு, அழைப்பு கொடுக்கறது உங்கள் வேலை, அது எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிறது என் வேலை அப்படின்னு சொன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைப்பு கொடுத்தார்கள். சஃபா மலையின் மீது ஏறி நின்று அழைப்பு கொடுத்தார்கள். இன்னொரு ரிவாயத்தில் அபு குபைஸ் அப்படின்னு மலை இருக்குது, அந்த மலையின் மீது நின்றார்கள் அப்படின்னு வருது. இன்னொரு ரிவாயத்தில் அவங்க எந்த இடத்துல நின்று காபத்துல்லாவை கட்டினாங்களோ, மக்காமை இப்ராஹிம் சொல்கிறோமா இல்லையா, அந்த இடத்துல நின்று அவங்க அழைப்பு கொடுத்தாங்க அப்படின்னு வருது. அவங்க அழைப்பு கொடுத்தா உலக மக்கள் எல்லாத்துக்கும் போய் சேரணுமா இல்லையா, அந்த சப்தம் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் என்ன ஏற்பாடு செஞ்சானா, மலைகளை பூரா அப்படியே கீழே தாழ வச்சுட்டான். நான் உயரமான இடங்கள் இருக்கும் பொழுது நாம் சத்தம் கொடுத்தோன்னா அதை தாண்டி சத்தம் போகாது, அந்த சத்தம் எல்லா பக்கம் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக உயரமான மலைகளை பூரா அல்லாஹ் அப்படியே கீழே குனிய வச்சுட்டான். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளை மேலே தூக்கி நிறுத்திட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சப்தம் எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக மலையை கீழே அமுக்கிட்டான், ஊர்கள் அப்படியே மேலே தூக்கிட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்போ அழைப்பு கொடுக்க போகிறாங்க. என்ன சொல்லி அழைப்பு கொடுக்கறது அப்படின்ட்டு அவங்க கேட்டாங்க. என்ன சொல்லி அழைப்பு கொடுக்கறது, எல்லாம் அழைப்பு கொடுங்கன்ட்டான், இப்போ என்ன சொல்லணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொல்லுங்கள், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் அப்படின்னு சொல்லி ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த தல்பியாவை சொன்னார்கள். அவ்வலு மன் லப்பை, முதலாக தல்பியா சொன்ன ஒரு மனிதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். முதல்ல அவங்க தான் தல்பியா சொன்னாங்க. இன்றைக்கி உலகம் முழுக்க அத்தனை பேரும் தல்பியா சொல்லி கொண்டு இருக்கிறோம். முதல்ல தல்பியா சொன்னது அவங்க தான். அப்போ லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுத்தாங்க. சில இமாம்கள் சொல்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி சொன்னாங்களாம், அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான், நீங்கள் ஹஜ்ஜுக்கு வாங்க, நீங்கள் ஹஜ்ஜுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நரகத்திலிருந்து பாதுகாப்பு அளிக்கப்பட்டு சொர்க்கம் உங்களுக்கு வாஜிபாகும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்களாம்.
அந்த நேரத்தில் அவர்கள் சொன்ன நேரத்தில் உலகத்தில் இருக்கிற அத்தனை படைப்பினங்களும் அந்த வார்த்தையை கேட்டது. மனிதர்கள் மட்டுமல்ல, பூமியில் இருக்கக்கூடிய மரங்கள் கேட்டது, மலைகள் கேட்டது, கற்கள் கேட்டது, மணல்கள் அதாவது மண் கேட்டது, எல்லா ஜீவராசிகளும் அந்த சப்தத்தை கேட்டது என்று தஃப்சீர்கள் நமக்கு விளக்கம் அளிக்கிறது. எந்த அளவுக்கு எழுதுகிறாங்க அப்படின்னு சொன்னால், வயிற்றில் இருக்கிற சிசு முதல் கொண்டு அதை கேட்டுச்சான். ஆணுடைய முதுகந்தனில் இருக்கக்கூடிய குழந்தையாக உருவாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சிசுவாக வரக்கூடிய அதுவும் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யார் யாரெல்லாம் கேட்டு அந்த அழைப்புக்கு பதில் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் ஹஜ்ஜருடைய நசீபு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எழுதுகிறாங்க. யார் அழைப்புக்கு பதில் கொடுத்தாங்களோ, நாங்கள் வர்றோம் லப்பைக் அப்படின்னு சொல்லி திருப்பி அவங்க பதில் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் ஹஜ்ஜருடைய நசீபு கிடைக்கும். ஒரு தடவை பதில் கொடுத்தா ஒரு தடவை ஹஜ்ஜு நசீபு கிடைக்கும், 2 தடவை கொடுத்தா 2 தடவை, எத்தனை தடவை அவங்க கொடுத்தாங்களோ அத்தனை தடவை ஹஜ்ஜினுடைய நசீபு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தஃப்சீர்கள் சொல்லுகிறது. அல்லாஹு தஆலா பல முறை பதில் சொன்னவர்களில் கூட்டத்தில் நம்மை சேர்த்து அருள் புரிவானாக. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அங்கேருந்து பதில் கொடுத்தாங்க, அழைப்பு கொடுத்தாங்க, உலக மக்களுக்கு பொது அழைப்பு அங்கே விடுக்கப்பட்டது. அந்த ஹஜ்ஜுக்கான அழைப்பு கொடுத்த அந்த வசனத்தை அல்லாஹு தஆலா இந்த அத்தியாயத்தில் பதிவு செஞ்சுருக்கிறான். எனவே இந்த அத்தியாயத்திற்கு சூரத்துல் ஹஜ்ஜி அப்படின்னு பெயர். அழைப்பு கொடுத்து ஹஜ்ஜிக்கு மக்கள் வருகிற பொழுது அந்த காபத்துல்லாவில், அந்த ஹரம் ஷரீஃபில் எப்படி மக்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹு தஆலா அதனுடைய கண்ணியத்தை இந்த அத்தியாயத்தில் சொல்லித்தரான். நீங்கள் மற்ற இடத்துல இருக்கிற மாதிரி நீங்கள் கண்ணியம் இல்லாமல் நடக்கக்கூடாது, மரியாதை இல்லாமல் நடக்கக்கூடாது. இது ஹரம், புனிதமான ஒரு பகுதி, பாதுகாக்கப்பட்ட ஒரு நகரம். இந்த நகரத்துக்கு நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா, அந்த எல்லைக்குட்பட்ட பகுதியில் வந்துட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் சொல்லித்தரான். ஒமை யுரிது பீஹி ஒமை யுரிது ஃபீஹி பி இல்ஹாதிம் பி ظுல்மின் நுதிக்குஹு மின் அஸாபின் அலீம். யாராவது இந்த ஹரமினுடைய பகுதியில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற விதமாக ஏதாவது அநியாயமான ஒரு செயலை நாடினால் அவருக்கு கடுமையான வேதனையை தருவான்னு சொல்கிறான். செஞ்சான்னு சொல்லலை, நீங்கள் தப்பை செஞ்சால் உங்களுக்கு தண்டனை நல்லா சொல்லலை, நீங்கள் தப்பு செய்கிறதாக நினைச்சாலே தண்டனை அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா மிக எச்சரிக்கை தரக்கூடிய ஒரு விதமாக அந்த வசனத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான். அதனால தான் சஹாபாக்கள் ஹரமினுடைய பகுதியில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு நாள் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஹரமில் இருக்கிற பொழுது சொன்னாங்களாம், இது ஹரமினுடைய பகுதி, அல்லாஹ்வினுடைய பாதுகாக்கப்பட்ட ஒரு இடம், இந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும், எந்த தப்பையும் செஞ்சிடக்கூடாது, தவறான வார்த்தைகளை பேசிடக்கூடாது, பழி சொற்களை எதையும் நீங்கள் பயன்படுத்திடக்கூடாது. எதையாவது நீங்கள் தவறு செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்யக்கூடிய அந்த பாவத்தையும், உங்களுக்கு எழுதப்படுகிற அந்த பாவத்தையும், உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள், ஜின்னுகள், அனைத்து நபர்களுடைய பாவங்களையும் எடுத்து சமமாக வைக்கப்பட்டால் உங்களுடைய பாவம் தான் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணாங்க. அந்த இடத்துல இன்னும் ஒருத்தர் தப்பு செய்கிறாரு, அந்த தவறுக்கு அல்லாஹ் எழுதக்கூடிய அந்த பாவம் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுடைய பாவத்தை விட மேலானது, உயர்ந்தது அப்படின்னு எழுதுறாங்க. அப்போ எவ்வளவு கண்ணியமாக அந்த இடத்துல நாம் இருக்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லித்தரான். அந்த இடத்துல அநியாயத்தை நாடக்கூடியவங்களுக்கு கடுமையான வேதனை உண்டு அப்படிங்கிற. அநியாயம்னா என்ன, அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறதுனா என்ன அப்படின்னு நம்ம விளக்கத்தை தேடும் பொழுது அங்கே கொலை செய்கிறது, அங்கே திட்டுறது, அடிக்கிறது அதெல்லாம் எழுதலை. என்ன எழுதுகிறாங்க தெரியுமா? ஒன்னிடத்தில் வேலை செய்யக்கூடிய வேலையாட்களை திட்டுவது அப்படின்னு எழுதுகிறாங்க. அடிக்கிறதெல்லாம் இல்லை, அநியாயம் செய்கிறதெல்லாம் இல்லை, கொலை செய்கிறதெல்லாம் இல்லை, உன் கீழே இருக்கக்கூடியவனை நீ திட்டுறது அதுவே பெரிய பாவம் அப்படின்னு எழுதுகிறாங்க. அந்த இடத்துல வச்சு அது கூட செய்யக்கூடாதான். அதனால தான் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு 2 வீடு இருக்குமா, ஒன்று ஹரமுக்குள்ளே, இன்னொன்று ஹரமுக்கு வெளியே. 2 இடத்துலையும் அவங்க வசிப்பாங்க. நல்ல இயல்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஹரமுக்குள்ளே இருப்பாங்களாம். ஏதாவது ஒன்றும் அவங்க மனைவியோ பிள்ளைகளையோ ஏதாவது தண்டிக்கிற மாதிரி, ஏதாவது ஒன்றும் கண்டிக்கிற மாதிரி, ஏதாவது திட்டுற மாதிரி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் வரும் பொழுது அந்த வீட்டுக்கு போயிடுவாங்களாம். அந்த வீட்டில் போய் தான் திட்டுவாங்களாம், இங்கே வச்சு திட்ட மாட்டாங்களாம். திட்டுறதுனா நம்ம செய்கிற மாதிரி சாபம் பெற்றதெல்லாம் இல்லை, கண்டிக்கிறது. ஏம்மா இந்த மாதிரி செய்கிறீங்க,
இந்த மாதிரி செய்யலாமா அப்படின்னு கண்டிப்போமா இல்லையா? இந்த கண்டிப்பை கூட ஹரமுக்குள்ளே வச்சு செய்ய மாட்டாங்க, வெளியே போயிடுவாங்களாம். அவ்வளவு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு பூமி. சில இமாம்கள் சொல்கிறார்கள், ஆச்சரியமாக இருக்கும், அதாவது அல்லாஹ்வுக்கு மாறு செய்தல் அப்படின்னா என்னென்னா, மக்காவில் இருக்கக்கூடிய உணவை வெறுக்கிறதாம். மக்காவில் உணவு இருக்குமா இல்லையா சாப்பிட்றதுக்கு, என்ன இந்த மாதிரி உணவாக இருக்குது, நல்லவே இல்லையே, டேஸ்ட்டாகவே இல்லையா அப்படின்ட்டு சொல்கிறதாம். அப்படி சொன்னாலும் அது பாவம். உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள், ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் இதெல்லாம் ரொம்ப கவனத்தில் கொள்ளணும். இந்த மாதிரி நம்மளை கொண்டு இழுத்து விட்டுட்டாங்களே, சாப்பிட்றதுக்கு ஒழுங்கான உணவு கூட இல்லையே, இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி அதை கூட நாம் வெறுத்துடக்கூடாதான். வெறுத்துட்டா அதுவும் இந்த ஹரமுக்கு செய்யக்கூடிய, அதாவது அவமரியாதை என்று எழுதுகிறார்கள். அப்போ எவ்வளோ ஒரு கண்ணியத்தோடும் மரியாதையோடும் அந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறத ஆயத்துகள் நமக்கு சொல்லுகிறது, ஹதீஸிலும் நமக்கு சொல்லுகிறது. அல்லாஹு தஆலா அந்த இடத்தை திரும்ப திரும்ப காணுகிற பாக்கியத்தை அல்லாஹு தஆலா தருவதோடு, அங்கே சென்றால் கண்ணியத்தோடும் மரியாதையோடும் அங்கே அந்த இடத்தை பாதுகாப்பாக எச்சரிக்கையாக இருப்பதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. மீண்டும் மீண்டும் அந்த இடத்தை காணுகிற பாக்கியத்தை தருவானாக. குடும்பத்தாரோடு சந்ததிகளோடு ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக என்ற துஆவோடு என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.